நெல்லையில் விடாமுயற்சி திரைப்படம் திரையிடப்பட்டுள்ள திரையரங்கில் தாவிக்கு கொடியை காண்பித்தவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்நிகழ்வு குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல மகிழ் திருமேனியோட இயக்கத்தில் நேற்று அஜித்குமார் நடித்த விடாமுயற்சி திரைப்படமானது தமிழகம் முழுவதும் வெளியாச்சு. அந்த ரசிகர்களோட ஆரவாரத்தோட கொண்டாடப்பட்ட நிலையில இந்த திரைப்படத்தோட திரையரங்கு காட்சிகள் எல்லா தியேட்டர்லயுமே மினிமம், அதாவது அதிகபட்சம் புக் ஆகிட்டா இருக்குது. இந்நிலையில நேற்று இரவு நெல்லையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 தியேட்டர்களில் இது திரையிடப்பட்டிருக்கு. ராம் திரையரங்க வளாகத்தில் இந்த படம் திரையிடப்பட்ட நிலையில நேற்று நள்ளிரவு காட்சி ஏறத்தாழ ஒரு 10 மணி அளவில் 10-30 மணி அளவில் துவங்கும். இந்நிலையில இதற்கான ஆடல் பட கொண்டாட்டங்கள்ல அந்த ரசிகர்கள் ஈடுபட்டு இருந்த நிலையில அங்க விஜய் ரசிகர் ஒருவர் தமிழக வெற்றி கழக கொடியை காட்டிய நிலையில அங்க இருந்த அஜித் ரசிகர்கள் இதனால ஆத்திரம் கொண்டு அவர் தாக்கக்கூடிய காட்சிகள் தற்போது வைரல் ஆயிட்டு இருக்குது. அதாவது ரசிகர்கள் மத்தியில அதாவது இப்ப இரு பெரிய நடிகர்களுமே என்ன சொல்றாங்கன்னா, தாங்கள் தற்போது வரை நண்பர்களாக இருக்கிறதாகவும் இதனால ரசிகர்கள் யாருமே இதுல மோதல் போக்கில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருந்தாலும், அஜித் ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து தமிழக வெற்றி கழக கூடிய விஜய் ரசிகர் ஒருத்தரை கொட்டிய காட்டிய காரணத்தினால அவர் தாக்குதலில் ஈடுபடக்கூடிய காட்சி சமூக வலைதளங்களை தற்போது வைரல் ஆயிட்டு இருக்குதுங்க. இரு தரப்பினருமே சுமூகமாக போன ஒரு சூழ்நிலையில தற்போது மீண்டும் யாரோ ஒருவர் செய்த ஒரு தவறுக்காக மற்ற ரசிகர்கள் மீது, அதாவது பாத்தீங்கன்னா தாக்குதலில் ஈடுபடக்கூடாது, எந்த வன்முறையிலும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில தான் போலீசாருமே அனுமதிச்சுட்டு இருந்தாங்க. இந்நிலையில ஒரு விஜய் ரசிகரை தாக்கக்கூடிய காட்சியானது தற்போது சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. கர்ப்பம். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.